Welcome to the video session. Chapter 2, 11th Computer Science and Computer Applications la 2.4 Number System Conversions பார்க்க போறோம். So previous video la types of number system பார்த்தோம். So we have 4 types of number system: decimal number system, binary, octal, hexadecimal. So இந்த 4 types of number system பார்த்தோம். So இந்த video la we are going to see how to convert a number system to other number system. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன 3 மெத்தட்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டமில் இருந்து பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ டெசிமல் நம்பர் சிஸ்டம் டு எனி நம்பர் சிஸ்டம் வந்து வி வில் பி யூஸிங் ரிப்பீட்டட் டிவிஷன். ஸோ இப்போ பைனரி அப்படின்னா ரிப்பீட்டட்லி டிவைட் பை 2, ஆக்டல்னா ரிப்பீட்டட்லி டிவைட் பை 8, ஹெக்ஸாடெசிமல்னா ரிப்பீட்டட்லி டிவைட் பை 16. ஸோ செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ எனி நம்பர் சிஸ்டம் டூ டெசிமல் நம்பர் சிஸ்டம் வி வில் பி யூஸிங் பொசிஷன் நம்பர் சிஸ்டம். ஸோ அந்தந்த பொசிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்பர்ஸை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம் டு எனி நம்பர் சிஸ்டம் நம்ம வந்து ரிப்பீட்டட் டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து எனி நம்பர் சிஸ்டம் டு டெசிமல் நம்பர் சிஸ்டம் வந்து பொசிஷன் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு மெத்தட்ஸ் வச்சு நம்ம இந்த டெசிமல் டு எனி நம்பர் சிஸ்டம், எனி நம்பர் டு டெசிமல் சிஸ்டம் கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்ஸில் தேர்ட் மெத்தட் வந்து OBH, ஆக்டல், பைனரி, ஹெக்ஸாடெசிமல். ஸோ இங்கே பாருங்கள், ஆக்டல் டு பைனரியும் கன்வெர்ட் பண்ணலாம், பைனரி டு ஆக்டல். அதே மாதிரி பைனரி டு ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி. இன்னொன்று வந்து ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல். ஸோ இந்த எல்லா கன்வர்ஷன்ஸுக்குமே நம்ம வந்து ரெஸ்பெக்டிவ் டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் ஆக்டல் கன்வர்ஷன்ஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் ஆக்டல் டேபிளை பார்க்கணும். ஸோ எங்கெல்லாம் ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து இந்த ஹெக்ஸாடெசிமல் டேபிளை ரெஃபர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆக்டலுக்கு வந்து 8 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 0 to 7 8 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இதை பைனரியாக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா 2^3 = 8. ஸோ ஆக்டலுக்கு 3 பிட்ஸ் வேணும். ஸோ அதுதான் இந்த 3 பிட்ஸ் எழுதியிருக்கேன். ஹெக்ஸாடெசிமலுக்கு டோட்டலாக 16 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 2^4 = 16. ஸோ தட் இஸ் வை ஃபார் ஹெக்ஸாடெசிமல் வி ஹாவ் 4 பிட்ஸ். ஸோ இது ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டேபிள் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். 2^3 = 8. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆக்டல் டிஜிட்ஸோட கவுண்ட்டு. ஸோ இப்போது 8ல் வந்து ஹாஃப் எவ்வளோ? 4. ஸோ 4 zeros. ஃபஸ்ட்டு காலம் வந்து 4 zeros ஃபாலோட் பை 4 ones. 4 zeros ஃபாலோட் பை 4 ones. நெக்ஸ்ட்டு இந்த ஹாஃப், அதாவது 4ல் ஹாஃப் என்ன? 2. ஸோ 2 zeros ஃபாலோட் பை 2 ones. திரும்ப இந்த 2ல் ஹாஃப் வந்து 1. ஸோ 1 0 ஃபாலோட் பை 1, 0 ஃபாலோட் பை 1, 0 ஃபாலோட் பை 1, 0 ஃபாலோட் பை 1. ஸோ இதுதான் இங்கே டேபிளில் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து 0, இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7. ஸோ டேபிளில் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஆக்டல் அப்படின்னாலே 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 8ல் பாதி வந்து 4. ஸோ 4 zeros ஃபாலோட் பை 4 ones. அதுக்கப்புறம் 2 zeros ஃபாலோட் பை 2 ones. அதுக்கப்புறம் 1 0 ஃபாலோட் பை 1. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆக்டல் டேபிளை நீங்கள் வந்து எழுதிடலாம். ஸோ இந்த ஆக்டல் டேபிள் எழுதினதுக்கப்புறம் இதை வச்சே நீங்கள் வந்து ஹெக்ஸாடெசிமல் டேபிளும் எழுதலாம். ஸோ இப்போ இந்த ஹெக்ஸாடெசிமல் டேபிளில் பாருங்கள், இதில் இந்த ஃபர்ஸ்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா 0 to 7ஓட ஆக்டல் நம்பர்ஸோட 3 டிஜிட்ஸை காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இதையே வந்து என்ன பண்ணுறேன், கீழே இன்னொரு வாட்டி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ 2 டைம் வந்து இந்த ஆக்டல் டிஜிட்ஸை வந்து நான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃப் அதாவது 0 to 7. 0 to 7க்கு ப்ரிஃபிக்ஸ் வித் 8 zeros. ரிமைனிங் இருக்கிற அந்த 8க்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் வித் 1s. இவ்வளோ தாங்க ஹெக்ஸாடெசிமல் டேபிள். ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஆக்டல் டேபிளையும் ஹெக்ஸாடெசிமல் டேபிளையும் எழுதிடலாம். எழுதிட்டு நம்ம ஆக்டல் டு பைனரின்னு வரும்போது ஆக்டல் டேபிள் ரெஃபர் பண்ணணும், ஹெக்ஸாடெசிமல் டு பைனரின்னு வரும்போது ஹெக்ஸாடெசிமல் டேபிள் ரெஃபர் பண்ணணும். ஸோ அந்தந்த கன்வர்ஷன்ஸ்க்கு அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டேபிளை நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே OBHக்கு ரெஸ்பெக்டிவ் டேபிள் அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது கிவன் டெசிமல் நம்பரை பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ரிப்பீட்டட் டிவிஷன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 32 to the base 10. இது ஒரு டெசிமல் நம்பர். இதை நான் வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும்.
ஸோ நான் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ரிப்பீட்டட்லி டிவைட் பை 2. ஸோ 32வை ரிப்பீட்டடாக 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 16s ஆர் 32 டேபிள் தெரிஞ்சவங்க டைரெக்டாக பண்ணலாம். இல்லை அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. 2 1s ஆர் 2. ஸோ ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து 12. 2 6 ஆர் 12. ஸோ ரிமைண்டர் இஸ் 0. நெக்ஸ்ட்டு 2 8s ஆர் 16. ரிமைண்டர் 0. 2 4s are 8, remainder 0. 2 2s are 4, remainder 0. 2 1s are 2, remainder 0. So 32 to the base 10க்கு equivalent binary number வந்து 100 000 to the base 2. Next 32 to the base 10 decimal number to octal conversion. So இதுக்கு repeated division by 8. So 32வை 8ஆல் டிவைட் பண்ணுறேன். 8 4s are 32. Remainder is 0. So 32 to the base 10 equivalent octal number வந்து 40 to the base 8. Next 32 to the base 10 வந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு repeated division by 16. So 32 repeatedly divide by 16. 16 2s are 32. Remainder is 0. So 32 to the base 10 ஓட equivalent hexadecimal number வந்து 20 to the base 16. So given decimal number பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும்னா repeatedly divide by 2. given decimal number ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணும்னா repeatedly divide by 8. given decimal number hexadecimalaக கன்வெர்ட் பண்ணணும்னா repeatedly divide by 16. decimal to any number system conversionல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 27 to the base 10. ஸோ இதை வந்து I'm going to convert into binary. ஸோ 27 divided by 2. 2 1s are 2. இது வந்து 2 3s are 6. Remainder 1. 2 13s are 26. Remainder 1. 2 6 are 12. Remainder 1. 2 3s are 6. Remainder 0. 2 1s are 2. Remainder 1. So 27 to the base 10 ஓட conversion வந்து 11011 to the base 2. 27 to the base 10 ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பை 8. 8 3s are 24. ரிமைண்டர் வந்து 3. ஸோ 27 to the base 10 ஓட ஆக்டல் கன்வர்ஷன் வந்து 33 to the base 8. 27 to the base 10 ஓட hexadecimal conversion. So 27 repeatedly divide by 16. 16 1s are 16. Remainder வந்து 11 இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த ஹெக்ஸாடெசிமல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். A refers to 10, B refers to 11, C வந்து 12, D 13, E 14, F வந்து 15. ஸோ இதுக்கு ஆன்சர் எழுதும்போது 27 to the base 10 is equal to 1. இந்த 11க்கு பதிலாக B எழுதணும். 1B to the base 16. ஸோ 11 எழுதக்கூடாது, பட் அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஹெக்ஸாடெசிமல் நம்பரை தான் எழுதணும். ஸோ இப்போது 27 to the base 10 பைனரியாகவும் கன்வெர்ட் பண்ணியாச்சு, ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு, ஹெக்ஸாடெசிமலாகவும் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, டெசிமல் நம்பர் சிஸ்டம் டு எனி நம்பர் சிஸ்டம், டெசிமல் நம்பர் சிஸ்டம் டு எனி நம்பர் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து ரிப்பீட்டட் டிவிஷன். நெக்ஸ்ட்டு எனி நம்பர் சிஸ்டம் டு டெசிமல் நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன் பார்க்கலாம். ஸோ எனி நம்பர் சிஸ்டம்ன்றது பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ இந்த 3 நம்பர் சிஸ்டமில் இருந்து டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பொசிஷன் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் 101 to the base 2. ஸோ இது ஒரு பைனரி நம்பர், இதை நான் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இந்த 1ஓட பொசிஷன் வந்து 2 power 0. ஸோ பைனரி நம்பர் அப்படின்றதுனால 2 power 0. 0ஓட பொசிஷன் வந்து 2 power 1. இந்த 1ஓட பொசிஷன் வந்து 2 square.
ஸோ இப்போ அடுத்தது நம்பர்ஸோட கொடுத்துருக்குற நம்பர்ஸோட இந்த பொசிஷனை மல்டிப்ளை பண்ணணும். 1 into 2 power 0, 0 into 2 power 1, 1 into 2 square. So 2 power 0 வந்து 1, so 1 into 1 is 1. 0 into any number is 0. 2 square வந்து 4, 4 into 1 வந்து 4. So 4 plus 1, 5. So 101 to the base 2 ஓட equivalent decimal number வந்து 5 to the base 10. அடுத்தது 106 to the base 8 to decimal. ஸோ ஒரு ஆக்டல் நம்பரை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் பொசிஷன்ஸ் எழுதிக்கிறேன். ஸோ ஆக்டல் நம்பர்ன்றதுனால என்னோடய பொசிஷன் நம்பர் எப்படி இருக்கும்? 8 power 0. இதனுடைய பொசிஷன் வந்து 8 power 1. இதனுடைய பொசிஷன் வந்து 8 ஸ்கொயர். ஸோ 6 into 8 power 0, 0 into 8 power 1, 1 into 8 square. 8 power 0 வந்து 1, 1 into 6 is 6, 0 into any number is 0, 8 square வந்து 64. 64 plus 6 வந்து 70. ஸோ என்னோட ஆன்சர் 106 to the base 8 and 70 to the base 10. Next 1A. ஸோ இது வந்து என்னது? ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ இந்த ஹெக்ஸாடெசிமல் நம்பரை நான் டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ பொசிஷன்ஸ் எழுதிக்கலாம். ஏவோட பொசிஷன் வந்து 16 to the power 0, 1ஓட பொசிஷன் வந்து 16 to the power 1. ஸோ A into 16 power 0, இது வந்து 1 into 16 power 1. ஸோ 16 power 0 is 1, 1 into A is A, ஸோ ஏவோட வேல்யூ வந்து 10. இங்கே வந்து எழுதும் போது ஏன்னு எழுதக்கூடாது, ஏவோட வேல்யூவை தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு 1 into 16 வந்து 16, 16 plus 10, 26. ஸோ 1A to the base 16, இதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது 26 to the base 10. ஸோ ஒரு நம்பருக்கும் வந்து டெசிமல் நம்பர் கன்வர்ஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பொசிஷன் நம்பர் சிஸ்டம். ஸோ பைனரியாக கன்வெர்ட் பண்ணும்போது பைனரி பொசிஷன்ஸ் எழுதணும். ஆக்டல்லேருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது ஆக்டலோட பொசிஷன் நம்பர்ஸ் எழுதணும். ஹெக்ஸாடெசிமல்லேருந்து டெசிமல் கன்வெர்ட் பண்ணும்போது ஹெக்ஸாடெசிமலோட பொசிஷன்ஸ் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எனி நம்பர் சிஸ்டம் டு டெசிமல் நம்பர் சிஸ்டம்லேயே ஒரு ஆல்டர்னேட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்குற நம்பரை எழுதிக்கோங்க. பைனரி நம்பர் 101, இந்த பைனரி நம்பர் எழுதிக்கோங்க. ஸோ இதோட பொசிஷன்ஸ் வந்து 2 power 0, 2 power 1, 2 ஸ்கொயர். ஸோ 1ஓட பொசிஷன் 2 power 0, 0ஓட பொசிஷன் 2 power 1, 1ஓட பொசிஷன் வந்து 2 ஸ்கொயர் எழுதியாச்சு. 2 power 0ஓட வேல்யூ வந்து 1, 2 power 1ஓட வேல்யூ வந்து 2, 2 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 4. ஸோ 1 into 1 வந்து 1, 2 into 0 வந்து 0, 4 into 1 வந்து 4. ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 4 plus 1 வந்து 5. ஸோ 101 to the base 2ஓட டெசிமல் நம்பர் வந்து 5 to the base 10. அதே மாதிரி இங்கே 106. ஸோ இதோட பொசிஷன்ஸ் வந்து 8 power 0, 0ஓட பொசிஷன் 8 power 1, 1ஓட பொசிஷன் வந்து 8 ஸ்கொயர். ஸோ 8 power 0 வந்து 1, 8 power 1 வந்து 8, 8 ஸ்கொயர் வந்து 64. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 6 வந்து 6, 8 into 0 வந்து 0, 64 into 1 வந்து 64. ஸோ தனித்தனியாக ஆட் பண்ணணும். 64 plus 0 plus 6 வந்து 70. ஸோ 106 to the base 8ஓட டெசிமல் நம்பர் வந்து 70 to the base 10. நெக்ஸ்ட்டு 1A ஹெக்ஸாடெசிமல் நம்பர் எழுதியிருக்கோம். ஸோ இதனுடைய பொசிஷன்ஸ் எழுதிக்கலாம். 16 power 0, 16 power 1. ஸோ 16 power 0ஓட வேல்யூ வந்து 1, 16 power 1ஓட வேல்யூ வந்து 16. ஸோ A into 1 வந்து A, ஸோ ஏவோட வேல்யூ 10 எழுதிக்கிட்டோம். 1 into 16 வந்து 16. ஸோ 16 plus 10 வந்து 26. ஸோ 1A to the base 16 வந்து 26 to the base 10. ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா
டெசிமல் நம்பர் சிஸ்டம் கொடுத்து எனி நம்பர் சிஸ்டமில் கன்வெர்ட் பண்ண சொன்னால் நம்ம வந்து ரிப்பீட்டட் டிவிஷன் ஃபாலோ பண்ணணும். எனி நம்பர் சிஸ்டம் கொடுத்து அதை டெசிமல் நம்பர் சிஸ்டமில் கன்வெர்ட் பண்ண சொன்னால் பொசிஷன் நம்பர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும்.